வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜில் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் மைதா மாவு 1.5 கப் எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மோமோஸுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த கப்பாலேயே தான் நான் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்பு வெங்காயம், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் கேரட்டு, 1 கப் பீன்ஸ். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது வெங்காயம். இதை நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வெந்ததும் எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதக்கி வரும்போது 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் குழந்தைங்க நறுக்குன்னு வாயில் கடிபட்டு கடிச்சுக்கிட்டுருவாங்க. அதனால் பச்சை மிளகாய் நான் போட கிடையாது. அதனால தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சில்லி சாஸ் நான் குழந்தைங்களுக்கே கொடுக்க மாட்டேன். அதனால் சோயா சாஸ் குழந்தைங்களுக்கே கொடுக்க மாட்டேன். அதனால் நான் சோயா சாஸ் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதனால் நான் சோயா சாஸ் இதில் சேர்க்கலை. இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். அடுத்தனா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ இதில் நல்லா நிறையா வெஜிடபிள் வச்சு ஓகே, இதை எடுத்து இப்படி ஒவ்வொரு லேயராக வைக்கணும். இப்படி வச்சு வச்சு நல்லா சுருட்டி கொண்டுட்டு வரணும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை இப்படியே கொஞ்சம் லைட்டாக திருவி விட்டு எல்லாம் வேக வைக்கிறோம். இப்போ நாம் தக்காளி சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் 5 தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, 5 பல்லு பூண்டு பல்லு, 7 காஞ்ச மிளகாய். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து அரைச்சிடலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. தேங்க்யூ.